எல்லாருக்கும் வணக்கம். நம்ம விஜய் கேடியாவோட சீரீஸ்ல விஜய் கேடியா எப்படி ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்தாரு, எப்படி அதனால 1200 கோடிக்கும் மேல ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 2வது பகுதியில் அவரோட 14 இப்போ உள்ள ஸ்டாக் ரிவ்யூ பண்ணோம். இன்னைக்கு விஜய் கேடியா மாதிரி ஸ்கிரீனர் ஃபார்முலாவை வச்சு நம்மால ஸ்டாக் செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் கேடியாவோட ஸ்மைல் ஃபார்முலா ஞாபகப்படுத்திங்க. ஸ்மால் இன் சைஸ், மீடியம் இன் எக்ஸ்பீரியன்ஸ், லார்ஜ் இன் ஆஸ்பிரேஷன், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இன் மார்க்கெட் பொட்டன்ஷியல். இதை நம்ம இப்போ ஃபார்முலாவா மாற்ற போறோம். நம்ம ஸ்கிரீனருக்கு போகலாம். இது ரொம்ப கஷ்டமான queryலாம் கிடையாது. ஸோ அவர் சொல்லியிருக்கிற அந்த ஸ்மைல் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம யோசிச்சாலே ஓரளவுக்கு நல்லா இந்த ஃபார்முலா கொண்டு வரலாம். ஸோ அவர் சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் எஸ்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காரு, மார்க்கெட் கேப் சின்ன சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் மார்க்கெட் கேப் நம்ம 5000 கீழே வச்சுக்கலாம். அதே நேரத்தில் அது ரொம்ப மோசமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சின்ன கம்பெனி இருந்தால் அது நம்ம ரொம்ப ரொம்ப மைக்ரோ கேப்பாக இருந்தால் நிறைய ரிஸ்க்கு. ஏன்னா எப்போ வேணாலும் ஒரு சில கம்பெனிகள் பேங்க்ரப்ட் ஆகி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால மார்க்கெட் கேப் ஒரு 100க்கு மேலேயாவது இருக்கணும். அப்புறம் முக்கியமாக இந்த சின்ன கம்பெனிகள் நிறைய கடன் வாங்கினா பிரச்சனை. அதனால நம்ம டெட் ஈக்விட்டி ரேஷியோ ஒரு லெஸ் தென் 0.5 வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு சேஃப் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் என்னதான் கடன் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு அவங்க நல்லா பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வச்சு நம்ம பார்க்கலாம். அது கிரேட்டர் தென் 5 வச்சுக்கலாம். ஸோ இது பண்ணாலே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் உங்களுக்கு கிடைக்கும். 906 கம்பெனிகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும், அவங்க சொல்லியிருக்கிற பொட்டென்ஷியல் லாங் டேர்ம் இல்லைன்னாலும் மீடியம் டேர்ம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சேல்ஸ் க்ரோத் ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிட்டாலே, நல்லா ஒரு 15% சேல்ஸ் க்ரோத் இருந்தாலே அந்த கம்பெனி 5 வருஷத்துக்கு மேலே நல்லா ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா ஒரு 5 வருஷம் ப்ராஃபிட் க்ரோத்தும் இருந்ததுன்னா அவங்க சேல்ஸ் மட்டும் இல்லை ப்ராஃபிட்டும் நல்லா பண்ணுறாங்க, மற்றது டேக்ஸு எல்லாமே கட்டினாலும் ப்ராஃபிட்டும் வருது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிடும். ஸோ அப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு 900லேருந்து பாருங்கள் எத்தனை கம்பெனி காணா போயிடுச்சு. வெறும் 180 கம்பெனி தான். ஸோ இதை ஃபர்தராக நீங்கள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மற்ற விஷயங்கள், அந்த ROE, ROC இதெல்லாம் போட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது ஒரு மோர் தேன் 15. அப்புறம் ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அது மோர் தேன் 15. அதுக்கப்புறம் PE ரேஷியோ இது நிச்சயமா இண்டஸ்ட்ரி PE விட கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த PE ரேஷியோங்கிறது நிச்சயமா ஒரு 25க்கும் கீழேயா இருக்கணும். அப்புறம் பெக் ரேஷியோ நிச்சயமா கிரேட்டர் தென் 0, நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு query போட்டாலே பாருங்க 55 கம்பெனி இருக்கு. இந்த 55 கம்பெனியில் நிச்சயமா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. மல்டிபேக்கரில் நம்ம பார்த்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் ஆட் பண்ண ஒரு சில கம்பெனிலாம் இருக்கு பாருங்க. டைனகான் சிஸ்டம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஆரோ கிரீன் டெக் இருக்கு, அப்புறம் நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நல்ல நல்ல கம்பெனி சக்சாஃப்ட், டோலத், அல்கோடெக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு உள்ள சொல்யூஷன் கொடுக்குறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள் ஃபியூச்சரிஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிதின் கேஸ்டிங்ஸ் ஒரு கம்பெனி, இது பார்த்தீங்கன்னா டோலி கண்ணா, ராஜீவ் கண்ணா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த query-யை நீங்கள் பார்க்க நிறைய கம்பெனிகள் ஒரு சிலது உங்களுக்கே ஆச்சரியப்படும் வழியாக அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும், நல்ல ப்ராஃபிட் இருக்கும், ROC, ROE எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ இந்த ROE எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பார்த்தீங்கன்னா 69% கொடுத்துட்டு இருக்க இந்த ஸ்டோரேஜ் டெக் பார்த்தீங்கன்னாலே போதும், அந்த கம்பெனி போயிட்டு அதுக்கப்புறம் அதோட பிஸ்னஸ் என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஸ்மைல் ஃபார்முலாவை பயன்படுத்தி நிச்சயமா உங்களால் நல்ல பென்னி ஸ்டாக்ஸ், நல்ல ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலாவை கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஸ்பெஷல் சிம்பிள் பண்ண முடியாது, கிரேட்டர் தென் லெஸ் தென்லாம் போட்டால் அது அக்செப்ட் பண்ணாது. அதனால ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி நிச்சயமாக நிறைய ஃபில்டர் ஆகி வர்ற ஸ்டாக்கில் ஒரு 10 கம்பெனியை நீங்கள் உங்கள் ரிசர்ச் படி செலக்ட் பண்ணி வைங்க.
அந்த கம்பெனி பேரை கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. மீன்வைல் என்னோட அடுத்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு 10 பென்னி ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லேருந்து செலக்ட் பண்ணி நான் வந்து அடுத்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், எப்படி அலைன் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. விஜய் கேடியாவோட ஸ்மைல் ஃபார்முலாவை நான் ஸ்க்ரீனர் ஃபார்முலாவாக மாற்றின இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.